ஹலோ பசங்களா, வெல்கம் டு கடினேட் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹரிசாண்டல் சர்க்குலர் மோஷனில் உங்களுக்கு 3 விதமாக கொஸ்டின் வந்து வரலாம். அதில் ஃபஸ்ட்டு மாடலில் பார்த்தீங்கன்னா சேஃபஸ்ட், இன்னொன்று வந்து டெத்து, இன்னொன்று வந்து கோனிக்கல் பெடல். இப்போ இந்த சேஃபஸ்டில் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ரோட்டில் டேர்ன் பண்ணுறீங்க, டேர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சர்க்குலர் மோஷனில் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், அதுதான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ வித் ஃப்ரிக்ஷன் என்ன ஆகலாம்? இப்போ வித் ஃப்ரிக்ஷனாக நீங்கள் ரேடியஸ் ஆரில் டேர்ன் பண்ணுறீங்க, உங்கள் டயருக்கும் ரோடுக்கும் இருக்கிற ஃப்ரிக்ஷன் தான் வந்து கோஎஃப்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தான் வந்து மியூ. அப்படி இருந்தால் நீங்கள் போகிற ஸ்பீட் எவ்வளோ சார் இருக்கணும் அப்படின்னா ரூட் ஆஃப் மியூ ஆர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லை அதை விட கம்மியாக தான் இருக்கணும். நீ அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமாக நீ இந்த அளவுக்கு போகணும்னா ரூட் ஆஃப் மியூ ஆர்ஜி வரைக்கும் போகணும், அதை விட அதிகமாக போயிடக்கூடாது. இது வித் ஃப்ரிக்ஷன். ஸோ பேங்கிங் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? பேங்கிங்னா ஒரு ஆங்கிளில் நீங்கள் அதை கூட ரைஸ் பண்ணியிருப்பீங்க. இதுதான் ஹைட் ஆஃப் த ரோட், இது வித் ஆஃப் த ரோட். இங்கே tan θ = ஹைட் பை வித் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போகணும் அப்படின்னா, சேஃபாக போகணும்னா இங்கே ரூட் ஆஃப் ஆர்ஜி tan θ, இங்கே ஆர்ஜி மியூ வந்துருக்கும், இங்கே ஆர்ஜி tan θ வந்துருக்கும், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை சார், நான் மேக்கிங்கும் பண்ணுறேன், ஃப்ரிக்ஷனும் பண்ணுறேன், அதாவது நான் ரோட ரைஸும் பண்ணி வச்சுருக்கேன், அந்த இடத்துல எனக்கு ஃப்ரிக்ஷனும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, அப்போது நீங்கள் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீடில் வந்து போகலாம். அப்படி பார்க்கும்போது ஃபார்முலா ரூட் ஆஃப் ஆர்ஜி tan θ + I. அதாவது θ + ϕ அப்படின்னா, தீட்டான்றது உனக்கு ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன், அந்த ரோடு எந்த அளவுக்கு நீங்கள் பேங்கிங் பண்ணியிருக்கீங்க. அப்போது ஃபைனா என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஸோ அடுத்த திங் பார்த்தீங்கன்னா டெத். இப்போ நீங்கள் சர்க்கஸ்லாம் பார்த்துருக்கலாம். என்ன அப்படின்னா ஒரு வெஹிக்கலில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஹரிசாண்டல் சர்க்குலர் வரல அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க. இப்போ ஹரிசாண்டல் சர்க்குலர் சுற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஸ்லோவாக போகக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடை விட அதிகமாக போகும். அப்போ நீங்கள் போகிற ஸ்பீட் எப்படி இருக்கணும்னா ரூட் ஆஃப் ஆர்ஜிக்கு மியூவை விட அதிகமாக இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ப்ராப்பராக சர்க்குலர் மோஷனில் வந்து நீங்கள் சுற்ற முடியும். ஸோ நெக்ஸ்ட் திங் கோனிக்கல் பெண்டுலம் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பெண்டுலம் ஆங்கிள் தீட்டால நம்ம ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போ ரொட்டேட் பண்ணால் அது ஒரு டைம் பீரியடில் ரொட்டேட் ஆகிட்டே பண்ணி ஒரு ஆப்சர்வேஷன் கம்ப்ளீட் பண்ணும். அதோட ஃபோனை பார்த்தீங்கன்னா 2π√L cos θ/G.